அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல செப்டம்பர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசியா வரக்கூடியது தனுசு. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம். குரு பார்வையில் இருக்கிற ராகு அதீதமான பலம் வாய்ந்த ராகு. அதுவும் தேர்ட் ஹவுஸ்ல ராகு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அடுத்தது 4ஆம் இடத்துல சனி வக்ரம். அர்த்தாசிரம சனி வக்ர சனியா இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம்ஸை ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுது. இருப்பினும் நாலுல சனி வக்ரமா இருக்கிறது குற்றம் தான். ஏன் அப்படின்னாக்கா 2-3க்குரிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு 4ஆம் இடத்துல அமர்றது நல்லது, ஆனா வக்ரம் ஆகுறது குற்றம். இப்போ இந்த ஸ்தானம் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுத்தாலும் அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வந்து நமக்கு நல்ல ஒரு இடத்துல போஷன் ஆயிருக்காரு. கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல நம்முடைய ராசிக்கு சமசப்தம வீட்டுல இருக்காரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம். அடுத்து அஷ்டமத்துல இந்த மாதத்துல சுக்கிரன் டிராவல் பண்ணுவாரு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். விபரீத ராஜயோக அமைப்பை கிரியேட் பண்ணுது. அடுத்த சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. பாகிய ஸ்தானத்துல கேது பகவான் புதன் பகவானோட இணையற அமைப்பு, மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன் வந்து இணையற அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு தான். பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது 10ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாய் வந்து 10th ஹவுஸ்ல இருக்கிறது ஓரளவுக்கு சுபத்துவம். ஏன் அப்படின்னா 10ல ஒரு பாவி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் வந்து மேக்சிமம் அது ஒரு பாவ கிரகமாக உருவகப்படுத்தப்படுது. அதனால செவ்வாய் 10ல இருக்கிறது நல்லதுதான். அதுலயும் 5ஆம் அதிபதி கேந்திர ஸ்தானத்துல இருக்கிற அமைப்பு. சோ அது நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. செவ்வாய் 11க்கு வந்தாலும் 10ல இருந்தாலும் நமக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து அதே 13ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலை அடையும். ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படி சொல்றேனாக்கா கேந்திர ஸ்தானாதிபதிகள் கேந்திர ஸ்தானத்திலேயே வலிமை அடைகிற ஒரு அமைப்பு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அடுத்த சுக்கிரன் 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சுக்கிரன் கேதுவோட போய் காம்பினேஷன் ஆகும். அதுவும் நான் ஓரளவுக்கு சுபத்துவமா தான் பாக்குறேன். சில நிலைகள்ல குற்றத்தை பண்ணும், ஆனா அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாது. அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனாதித்ய யோகம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். சோ இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. இப்ப தனுசுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய மன உளைச்சல் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வக்ரமா டிராவல் ஆயிட்டு இருக்காரு. அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு குறைந்திருந்தாலும் அது ஒரு மாதிரி கொஞ்சம் அதிருப்தியான மனநிலை கொடுக்குது, ஒரு மாதிரி எரிச்சலான மனநிலை கொடுக்குது. இப்படிதான் இப்போதைக்கு தனுசுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலை கொடுத்துரும். தைரிய அபிவிருத்தியை கொடுத்துரும். முயற்சி புதுசா ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ற அந்த முயற்சியை பிரைட்டா கொடுக்கும். அதை நான் வந்து தனுசுக்கு ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்தது இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஓரளவுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். இளைய சகோதரத்துவத்துடைய அந்த பாச பிணைப்பு, இளைய சகோதரத்துவத்துடைய இந்த உறவு நிலையில ஒரு சில மாற்றங்கள், இந்த உறவு நிலை கொஞ்சம் பலப்படுற மாதிரியான ஒரு அறிகுறிகள், அதெல்லாம் வந்து 3ல இருக்கிற ராகு காமிக்கும். அடுத்தது 3ல இருக்கிற ராகு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எக்ஸ்ட்ராடினரியா கொடுக்கும். இப்போ வந்து நிறைய புது பீப்புளோட போய் கனெக்ட் ஆவீங்க, நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு இப்ப அபாரமான வளர்ச்சி இருக்கும். நீ ஐடி ஃபீல்டு இருக்கீங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட். பிரஷரான அமைப்பு ஒர்க்ல இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த டைமிங்ல வந்து இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு டெக்னாலஜில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். அது 3ல இருக்கிற ராகு எக்ஸ்ட்ராடினரியா பண்ணும். கம்யூனிகேஷன் ஃபீல்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதெல்லாம் இந்த மந்த்ல நான் ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது 4ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த அர்த்தாசிரமத்துடைய பாதிப்பு சில நிலைகள்ல குறையுது. குறிப்பா தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். தாயாருடைய உறவு நிலை பலப்படும். தாயாரால ஆதாயம் கிடைக்கும். தாயார் இப்போ உங்களுக்கு பூர்ணமா சப்போர்ட்டா இருப்பாங்க.
தாயாரோட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அதன் வகையில இது பாசிட்டிவ். அதே மாதிரி ஹெல்த் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது இந்த மந்த்ல நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது வண்டி வாகனம், இதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும். வண்டி வாகனம் புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நிலபுலங்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. அதே மாதிரி இடம் வாங்கி அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதை இப்ப சரி பண்ணுவீங்க. நிலபுலங்கள் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் இப்ப இந்த மந்த்ல சரியாகும். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. இந்த வக்ர சனி எதன் வகையில பாதிப்பை கொடுக்கும்? ஆதிபத்திய ரீதியா ஒரு சில குறைகளை கொடுக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எது சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலியில கமிட்மெண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்கும். குடும்பம் சார்ந்த வகையில ஒரு சுமை அமைப்பை காமிக்கும். குடும்பத்துல ஒரு மாதிரி பலுவான அமைப்பு இருக்கிற மாதிரி ஃபீல்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஃபேமிலி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். அல்லது ஃபேமிலியில அடிக்கடி வாக்குவாதம், ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சொல்றதுக்கு ஒத்து வராம இருப்பாங்க, அல்லது நீங்க சொல்றது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்து வர மாட்டாங்க, அவங்க சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. இப்படி ஒரு முரண்பாடான அமைப்புகளை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். அதனால ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பராமரிப்பு தேவை. அடுத்தது வாக்கு. யாருக்காச்சும் இப்ப வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதனால வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி பேச்சு வார்த்தைகளும் ரொம்ப நிதானமா இருக்கணும். வார்த்தைகளை விட்டு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எமோஷனலா பேசுறது, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மந்த் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த டைம் பீரியட் வந்து ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல கவனம் செலுத்த முடியும். படிப்புல இருந்த தொய்வு நிலை, தடை தாமதங்கள்லாம் விலகும். படிப்பு சார்ந்த வகையில ஒரு நல்ல வளர்ச்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சிடும். கல்வி சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல்கள்லாம் இப்ப குறையும். படிப்பால ஏற்பட்ட மன உளைச்சல், படிப்புல இருந்த சுமையான அமைப்பு, அதெல்லாம் இந்த மந்த்ல ஆல்மோஸ்ட் குறையும். பெருசா பிரச்சனைகள் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்புல நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த மந்த் பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறீங்க, ஆராய்ச்சி துறையில இருக்கீங்கன்னா இந்த மந்த் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மந்த் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அது சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த மந்த்ல வந்து பெருசா மேஜரான ட்ரபிள் எதுவும் இருக்காது. பாசிட்டிவா எடுத்துட்டு வரும். உங்களுடைய ரிசர்ச்சுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் இந்த மந்த்ல ஒரு சுபத்துவமா பாக்குறேன். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், குளறுபடி எல்லாம் சரியாகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். இப்ப வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ணமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி கிடைக்கும். திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியான அமைப்பு அடைவீங்க. வாழ்க்கை துணையை உங்களுக்கு பரிபூர்ணமா சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். அதுவும் நான் அந்த மந்த்ல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது, நீங்க திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா தாராளமா பண்ணலாம். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி பாகிய ஸ்தானம் பிளஸ் வந்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு. கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு. அதுலயும் ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலையும் அடைகிறாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல. அதனால இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியை சுபத்துவமா நீங்க பண்ணலாம். தாராளமா பண்ணலாம், நல்லா இருக்கு. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். அந்த பேச்சு வார்த்தைகள ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும். சோ அதையும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது, நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல் எல்லாம் இப்ப சரியாகும். நண்பர்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாகும். நண்பர்களால பரிபூர்ணமான ஆதாயம் இந்த மந்த்ல சிறப்பான முறையில் கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம், பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் வந்து இந்த மந்த்ல பாசிட்டிவா பாக்குறேன். முகம் தெரியாதவர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இந்த மந்த்ல வந்து உங்களுக்கு முகம் தெரியாதவர்கள் மூலமா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஹெல்ப் கிடைக்கும். சோ அதுவும் நான் இந்த மந்த்ல பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம், தொழில், உத்தியோகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது முதல்ல பொருளாதாரம், சுக்கிரன் அஷ்டமத்துல முதல் 14 நாள் ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. விபரீத ராஜயோக அமைப்பு கிரியேட் ஆகுது. அல்ல இந்த செப்டம்பர் மந்த்ல திடீர் வளர்ச்சி, திடீர் மாற்றங்கள், திடீர் பொருளாதார வரவு, உடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது. நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ஆசைகள் நிறைவேறது. சோ அதுக்கெல்லாம் இந்த மந்த் நல்லா பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது. சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கிறதே பொருளாதார அபிவிருத்தின்னு அர்த்தம். அதுலயும் சுக்கிரன் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து நமக்கு 6-11 ஒரு கிரகம். அவர் போயிட்டு அஷ்டமத்துல இருக்கிறது பொருளாதார அபிவிருத்தியை டெஃபினட்டா கொடுத்துரும். திடீர் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில உங்களுக்கு வந்து உங்களுடைய பெயர், புகழ், உங்களுடைய அங்கீகாரம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுக்கு நான் வந்து பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது சார்ந்த விஷயங்கள ஒரு சில ட்ரபிள் கொடுக்கலாம். ஆனா மேக்ஸிமம் அது உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், கேதுடைய காம்பினேஷன், மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன், கேதுடைய காம்பினேஷன், இதெல்லாம் பாகிய ஸ்தானத்துல ஏற்படுது. எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடுவீங்க. தெய்வ வழிபாடு அதிகமா இருக்கும் இந்த மந்த்ல. உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுவீங்க. அதே போல வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வரது
போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது இப்போ இந்த மந்த்ல நடக்கும். நினைச்சத நினைச்ச மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணிட்டு வருவீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படும். தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல தர்ம சிந்தனையும் அதிகரிக்கும். தான தர்மம் செய்யறதுல கொஞ்சம் முனைப்போட ஈடுபடுவீங்க. சோ அதெல்லாம் இந்த மந்த்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. அடுத்து தொழில் உத்தியோகம். அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம், 5ஆம் அதிபதி 10ல, உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு சுமையான அமைப்பு இருக்கும். இருப்பினும் அதை சமாளிச்சிடுவீங்க. எளிமையா சமாளிச்சு அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தொழில் உத்தியோகத்துல உண்டு. குறிப்பா உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உத்தியோகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு. மேல அதிகாரிகளுடைய அங்கீகாரம், மேல அதிகாரிகளுடைய சப்போர்ட்லாம் இந்த மந்த்ல பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாம உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்த்ல தாராளமா ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா உண்டு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு 100% கிடைக்கும். சோ அதுக்கும் இந்த மந்த் பாசிட்டிவா இருக்கு. உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்டிமேஷனா வேற ஏதாச்சும் நம்ம புதுசா ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்கன்னா அதை இந்த மந்த்ல தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த மந்த்ல வந்து சேஞ்சஸ்க்குலாம் இந்த மந்த் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஏதாச்சும் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் தாராளமா பண்ணிக்கலாம். அடுத்தது பிசினஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த மாதத்துல நிறைய பேருக்கு புதுசா ஐடியாஸ் வரும். புதுசா ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ்லாம் வரும். இந்த மந்த்ல ஸ்மால் லெவல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த மந்த் நல்லா பாசிட்டிவா தான் இருக்கு. அதாவது தொழில் உத்தியோகத்துல பெருசா தொய்வு நிலைகள் இல்லை. இந்த மந்த் ஆல்மோஸ்ட் உங்களை பாசிட்டிவா அழைச்சிட்டு போயிடும். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல தான் டிராவல் பண்றாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குரு பார்வையில வேற வந்துடுறாரு. அல்ல குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கிடைச்சிடும். சோ அதுக்கு இந்த மந்த் பாசிட்டிவா தான் இருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, தடைப்பட்டு போகுதுன்னா இந்த மந்த்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தங்கள்லாம் சரியாகும். பிள்ளைகளுடைய ஆதரவு, பிள்ளைகளால ஒரு அளவுக்கு ஒரு ஆதாயம், அவருடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கிறது. சோ அதெல்லாம் இந்த மந்த்ல நல்லா பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வந்துடும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மந்த்ல பண்ணலாம். சோ அதுக்கெல்லாம் இந்த மந்த் பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா ட்ரபிள் இல்ல. உடல் ஆரோக்கியம் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவா வந்து உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஹெல்த்தை பத்தி பெரிய அளவுல நீங்க கேர் பண்ணிக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல குறைபாடுகளோ பிரச்சனையே இல்ல. இந்த மந்த் வந்து மன ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். மனசுல ஒரு மாதிரி ஒரு பெயினை கொடுக்கும். அது மட்டும் தான் மைனஸா இருக்கு. அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மனதை அமைதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணா சரியா இருக்குன்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க. சோ மன ஆரோக்கியத்தை மட்டும் பராமரிச்சுங்க. உடல் ஆரோக்கியத்துல பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல விலகிடும். உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய முயற்சிகளுக்கு. சோ அதுக்கெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஓவராலா இந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே தான், பரவாயில்ல, சுபத்துவமா இருக்கு, நல்லா தான் இருக்கு. இது நெகட்டிவா பெரிய அளவுல இல்ல. நான் கொடுத்திருக்கிறது வந்து மெயினா வந்து உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல ஃபேமிலி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள் இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெரிய அளவு நெகட்டிவா இல்ல. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப
குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.